அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி மகர ராசிக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்திலிருந்து 3ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். அந்த வீட்டுக்கு அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். பெரும்பாலும் 3ஆம் இடத்தில் சனி இருப்பது லக்ஷ்மி கடாட்சம் நல்ல பலன்களை அளிக்கும் என்றாலும் அந்த 3ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் அவ்வளவாக சுபமான பலன்கள் நடப்பது இருக்காது. வீணான அலைச்சல், உடல் உபாதைகள் போன்றவை இருக்கும். முயற்சி எடுக்கும் காரியங்களில் தடை ஏற்படும். 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த அளவு நிறைவு இருக்காது. மறைமுக பொருளாதாரம் வருவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு பணம் வாங்கி கொடுப்பதில் ஜாமீன் கையெழுத்து போடுவது, நம்பிக்கை வாக்குறுதி கொடுப்பதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சிறிது அலைச்சல் இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம். அடுத்த வருடம் நடக்கும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிகவும் அதிகமான நற்பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இடமாற்றம், ஏதாவது ஒரு புதிதாக விஷயத்தை தொடங்குவதற்குண்டான சிந்தனைகளும் செயல்களும் இருக்கும். அப்படி செயல்பட்டால் படிப்படியான முன்னேற்றம் அந்த விஷயங்களில் நடக்கும். உணவு விஷயத்தில் கவனத்துடன் இருந்தால் ஆரோக்கிய குறைபாடு வராது. 5ஆம் இடத்தை சனி பார்வை செய்வதால் பிள்ளைகள் விஷயங்களில் அவர்களை கவனித்து அவர்களை ஒழுங்குபடுத்துங்கள். ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் மரியாதை குறைவாகத்தான் இருக்கும். சனி 12ஆம் இடத்தை பார்ப்பதால் கவனக்குறைவால் திடீர் அதிகப்படியான விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல தேவையில்லாத மறைமுக விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில் செவ்வாயின் பார்வை சனி மேல் விழுவதால் திடீர் பயணங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்குண்டான விஷயங்களால் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்வதில் கவனம் தேவை. பெண்கள் என்றால் வெப்பமான பொருள்களை பயன்படுத்துவதிலும் கூரான பொருட்களை பயன்படுத்துவதிலும் கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு வரும். சுய ஜாதகத்தில் யோகமான திசை நடந்தால் நற்பலன்கள் அதிகமாகவும், யோகமில்லாத திசை நடந்தால் நற்பலன்கள் குறைவாகவும் நடக்கும். அடுத்தது கும்பராசிக்கான பலன். கும்பராசியில் ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் குரு. குருவின் பார்வை கும்பராசியில் விழுவதால் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அலைச்சல் அதிகமாகும். அலைச்சல்கள் அதிகமானாலும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். எதை செய்ய போகிறோமோ அதை மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை. தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. வருமானத்தில் தடை ஏற்படும். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம் என்று மற்றவரிடம் சொல்லிவிட்டு செய்ய முயற்சித்தால் அந்த விஷயங்கள் நடைபெறாமலும் போகலாம். தேவையான நேரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் தகுந்த உணவு கிடைப்பது அரிதாக இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்தை ராகு, சனி, குரு பார்ப்பதால் மறைமுகமாகவோ அல்லது திடீரென்றோ லாபங்களை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். முடிந்தவரை யாரும் அறியாமல் தங்களுடைய செயல்களை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில் செவ்வாயின் பார்வை சனி மீது படுவதால் இவர்களும் வண்டி வாகனங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் கவனத்துடன் இருந்தால் தொந்தரவுகள் குறையும். சனி வக்ரமாகும். ஆடி முதல் ஐப்பசி மாதம் வரை உள்ள 5 மாதங்களில் கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த வருட குரு பெயர்ச்சி இவர்களுக்கு வருமானத்தில் சிறிது சாதகமான பலன்களை கொடுக்கும். இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பது போல் இருந்தால் பிரச்சனைகள் வெகுவாக குறையும். யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இப்படி இருந்தால் பிரச்சனைகள் குறையும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரருக்கு ஜென்ம சனி. ராசியிலேயே சனி இருப்பதால் மந்த புத்தியும் பிடிவாதமும் அதிகமாக இருக்கும்.
ராசி அதிபதி நாளில் இருப்பதால் தன்னுடைய சுக சௌகரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதற்காக மெனக்கெட்டு அலைச்சல்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். 12இல் ராகு இருப்பதால் வரக்கூடிய விரயங்களில் கவனிக்காமல் விட்டால் விரயம் கூடிக்கொண்டே போகும். இவர்கள் ஒரு விஷயத்தை யோசனை செய்ய முற்பட்டால் ஆரம்பிப்பதற்கே நீண்ட காலமாகும். அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்து கொண்டு வந்தால் பிரச்சனை இருக்காது. இவர்களாகவே சிந்தித்து ஒரு வேலையை செய்வதென்றால் அதில் நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். அதனால் முடிந்தவரை குழப்பமான விஷயங்களுக்கு மற்றவரின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள்வது சிறப்பு. இல்லையென்றால் மற்றவர்களின் சங்கடத்துக்கு உள்ளாக வேண்டும். ஆனி, ஆடி, ஆவணி மாதங்களில் கணவன் மனைவிக்குள் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரலாம். உறவினர்கள் வகையிலும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். சுபமான நிகழ்ச்சிகளுக்கு விரயம் செய்ய வேண்டி வரும். திட்டமிடாமல் செய்யப்படும் சுப விரயங்கள் அதிகமான விரயத்தையும் கடனையும் கொண்டு வந்துவிடும். பிடிவாத குணத்தையும் மந்தத்தன்மையையும் விட்டுவிட்டு இருக்கின்ற செயலில் எவ்வளவு முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்று யோசனை செய்து புதிதான விஷயங்களில் கண்மூடித்தனமாக இறங்கி நஷ்டத்தை தேடிக்கொள்ளாமல் புதிய முயற்சிகளில் அதிகம் ஈடுபட்டு குழப்பத்தை தேடிக்கொள்ள வேண்டாம். தற்போது இருக்கும் விஷயத்தையே சரியாக செய்தால் தேவைக்குண்டான வருமானம் கிடைக்கும். மீன ராசிக்கு அடுத்த வருடம் நடைபெறும் குரு பெயர்ச்சியால் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இத்துடன் இந்த வருடத்திற்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.